ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. கரெக்டா ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2024 வருடம் ஹரியானா பிலாஸ்பூர் டவுன்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு காலையில 10 மணிக்கு 2 பேர் உள்ளார நுழையறாங்க. ஒருத்தர் பாக்குறதுக்கு ரொம்ப வயசான ஆளா இருக்காரு. ஒரு 60 வயசு பக்கம் இருக்கும். அவர் கூடவே 22 வயசு பொண்ணு உள்ளார நுழையறாங்க. அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் ஆகட்டும், அங்க இருக்கிற குற்றவாளிகள் ஆகட்டும், அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த வரவங்களாகட்டும், எல்லாத்தோட கண்ணும் அந்த 22 வயது பொண்ணு மேலதான் இருக்கு. பாக்குறதுக்கு அழகா லட்சணமா இருக்காங்க. ஆனா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார கண்ணீரோட அழுதுகிட்டே வராங்க. உள்ளார வந்து அவங்க போலீஸ்ட கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னன்னா, நேத்துல இருந்து என்னோட கணவரை காணோம், வீட்டை விட்டு வேலைக்கு போறேன்னு சொன்னவரு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க. அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப பாவமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு வெறும் 22 வயது, கல்யாணமாகி 3 வருடங்கள் தான் ஆகுது. அவங்களுக்கு குழந்தை இது வரைக்கும் எதுவும் இல்ல. அந்த பொண்ணு ஒவ்வொரு விஷயமா சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஐயோ பாவம், இந்த பொண்ணுக்கு கணவர் கிடைச்சிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் எல்லாத்தோட கண்ணிலுமே இருந்துச்சு. யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கன்னா, அதுவும் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா, யார் மிஸ் ஆயிருக்காங்க, அவர் என்ன வேலை பாக்குறாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன சம்பந்தம், எந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில வாழ்றீங்க, யாராச்சும் எதிரிகள் இருக்காங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் போலீஸ் கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களால இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதேதான் இந்த 22 வயது பொண்ணுகிட்டையும் கேட்டாங்க. அவங்களோட பேரு பாரு. அவங்க கூட வந்திருக்க வயசான ஆளு தொலைஞ்சு போனவரோட அப்பா, அதாவது அந்த பொண்ணோட மாமனார். இவங்க 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிலாஸ்பூர் டவுன்ல தான் நாங்க தங்கிட்டு இருக்கோம். 3 வருடங்களுக்கு முன்னாடி தான் என்னோட பையனுக்கு இந்த பொண்ணோட நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். பையனோட பேரு ராம்பரிச்சன் சர்மா. அவனுக்கு 27 வயது ஆகுது. ஒரு பிரைவேட் கம்பெனில எக்ஸிகியூட்டிவா வேலை பார்த்துட்டு இருக்கான். 3 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பொண்ணு பக்கத்து வில்லேஜ்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முறையா எல்லா ஜாதகமும் வந்து இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். நேத்து எப்பயும் போல கம்பெனிக்கு போறேன்னு போனவன் திருப்பி வரவே இல்லை. மத்தபடி என்னோட பையனுக்கு எதிரிகள் யாராச்சும்னா யாருமே இல்ல. அவன் பாட்டுக்கும் அவனோட வேலையை பார்ப்பான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முதற்கொண்டு 2 பேருமே சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. அந்த 22 வயது பொண்ணுக்கோ இல்ல மாமனார் மாமியாருக்கோ எந்த விதமான பிரச்சனையும் எங்க வீட்டுக்குள்ளாரையும் எந்த பிரச்சனையும் இல்லங்கிறத ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா 2 பேரும் சொல்றாங்க. போலீஸ்க்கு இது எல்லா விஷயங்களும் கேட்டதுக்கு அப்புறம் தான் இதுல எவ்வளவு தலைவலி இருக்குங்கிறதே புரியுது. பொதுவா ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொன்னா கூட நம்ம ட்ரிகர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா சொல்லும் போது போலீஸால மட்டும் என்ன பண்ண முடியும்? அவங்க எப்பயும் பண்றதுதான் பண்ணாங்க. எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட ஹஸ்பண்ட் கிடைச்சா நாங்க உங்களுக்கு கால் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்தையும் அமைச்சு வச்சுட்டாங்க. பொதுவாவே நம்ம எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் இந்த விஷயம் தான் நடக்கும். ஒருத்தவங்க தொலைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா போலீஸுமே சேர்ந்து அவங்களுக்காக தேட முடியாது இல்ல. நாட்டுல 1000 கிரைம் நடக்குது. நீங்க ஒரு பொலிட்டீஷியனோ இல்ல ஒரு பெரிய ஆபீசரா இருந்தீங்க, காசு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே ஈஸியா வேலை பார்க்க வைக்கலாம். ஆனா ஒரு நார்மல் நபரா போய் வீட்டுல யாராவது தொலைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம தொலைஞ்சு போனவர் ஒரு ஆண், 27 வயசு பக்கம் ஆகுது. எப்படி போனாலும் திருப்பி வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அந்த இடத்துல தொலைஞ்சு போனது ஒரு பொண்ணா இருந்தா அவங்களோட நடவடிக்கைகள்லாம் வேற மாதிரி இருக்கும். நம்ம நாட்டுல ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிட்டாங்க, ஒரு பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தினம் தினம் நியூஸ் பாத்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நியூஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சில பரபரப்பு இருக்கும். ஆனா இந்த இடத்துல தொலைஞ்சு போனதே ஒரு ஆண் தானேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேஸ வாங்கிட்டு நீட்டா உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த 2வது நாள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி 2024 வருடம் நியூ டெல்லியில இருக்கிற குருகிராம் சிட்டில ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு. ஐஎம்டி மேன்சர்னு சொல்லிட்டு பேரு. அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியால ஏகப்பட்ட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் லைனா இருக்கும். அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நடக்கும்போது கழிவுநீர் எல்லாத்தையுமே ஒரு வாய்க்கால்ல தான் விடுவாங்க. ஆரம்பத்துல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அதை குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கழிவுநீர் அதுல விட 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 அங்க இருக்கிற தண்ணி எல்லாமே மோசமாயி அதுவே ஒரு சாக்கடையா இருக்கும். வாழ்ற நிறைய பேத்துக்கு நார்மலா ஒரு ஆறு எப்படி சாக்கடையானுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு தெரியல. அதே மாதிரிதான் அந்த சாக்கடையை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த சாக்கடைய இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்க சில மக்கள் அங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலையில ஒரு பெரிய ட்ரம் அந்த ஆத்து வழியா வரத பாத்துருக்காங்க. அந்த ட்ரம் நம்ம பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாமே, ரொம்ப காஸ்ட்லியான ட்ரம்மா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அந்த ட்ரம் புடிச்சு இழுத்துருக்காங்க. ஆனா அந்த ட்ரம் கமுத்தி பார்க்கும் போதுதான் தெரியுது உள்ளுக்குள்ளார ஒரு டெட் பாடி இருக்கு. ஒரு ஆணோட டெட் பாடி. அந்த ஆண் வெறும் ஜட்டி மட்டும் தான் போட்டிருக்காரு. அண்டர்வேரை மட்டும் போட்டு அவரோட கழுத்துல ஒரு ஒயரை புடிச்சு நல்லா இறுக்கி கொலை பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் பார்க்கும் போதே தெரியுது. அவங்க அந்த குருகிராம் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்லும் போதுதான் ஃபாரன்சிக் டீம், போலீஸ் டீம் எல்லாருமே அங்க போய் அந்த டெட் பாடியை ரெக்கவர் பண்றாங்க. ஆரம்பத்துல போலீஸ்க்கு இந்த டெட் பாடியை பார்க்கும்போது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா டெட் பாடி ஆல்ரெடி அழுகி போன ஸ்டேஜ்ல தான் இருக்கு. 2 நாளைக்கோ 3 நாளைக்கு முன்னாடி கொலை பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. ஃபாரன்சிக் டீம் சொல்றதை வச்சு ஒரு 27ல இருந்து 30 வயசுக்குள்ளாரதான் இவர் இருப்பாரு, கழுத்து நடிச்சுதான் கொலை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் புரியுது. அப்படின்னா எப்பயுமே இந்த மாதிரி ஒரு அன்ஐடென்டிஃபைட் பாடி கிடைக்கும் போது போலீஸ் என்ன பண்ணுவாங்க, சுத்தி இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சுடுவாங்க. ஒரு 25ல இருந்து 30 வயசுக்குள்ளார யாராச்சும் தொலைஞ்சு போயிருக்காங்களா, கடைசி ஒரு வாரத்துல ஏதாச்சும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கும் போதுதான் இந்த ஹரியானா பிலாஸ்பூர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல 27 வயசுல
ராம்பரிச்சந்த் சர்மா அப்படிங்கிற ஒருத்தர் தொலைஞ்சு போயிருக்காருங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இந்த ஹரியானா வேற ஸ்டேட்ல வருது, நியூ டெல்லி வேற ஸ்டேட்ல வருது. ஆனா இந்த ஐஎம்டி மேஸ்னர் அப்படிங்கிற இடமும் இந்த பிலாஸ்பூர் அப்படிங்கிற டவுனுக்கும் வெறும் 25 கிலோமீட்டர் தான். சோ 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த இடத்துல ஒருத்தர் தொலைஞ்சு போயிருக்காரு, 2 நாள் கழிச்சு ஒரு டெட் பாடி அப்படின்னா அடுத்ததா அந்த ராம்பரிச்சந்த் சர்மா அவங்களோட ஒய்ஃபான பாருவையும் அவங்க அப்பாவையும் மார்ச்சரிக்கு கால் பண்றாங்க. அந்த பாருக்கு இந்த விஷயத்தை கேட்டோன்னே எவ்வளவு பயமா இருந்திருக்கும்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணமாய் 3 வருஷம் தான் ஆகுது, என் கணவரோட ரொம்ப அன்பா இருக்கேன், ஒரு சண்டையும் இல்ல, ஆனா இப்போ ஒருவேளை அவர் இறந்திருப்பாரோன்னு சொல்லிட்டு மார்ச்சரி கூப்பிட்டுருக்காங்க. அவ்வளவு ஒரு பயத்தோட பொண்ணும் மாமனாரும் சேர்ந்து அந்த மார்ச்சரியில போய் அந்த டெட் பாடியை பார்த்திருக்காங்க. பார்த்து அதே இடத்துல கத்தி கதறி அழுதுருக்காங்க. இது என்னோட ஹஸ்பண்டான ராம் தான், ராமுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதே இடத்துல கத்தி கதறாங்க. சோ இப்ப போலீஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்ச டெட் பாடி யாருங்கிற ஐடென்டிட்டி கிடைச்சிருச்சு. ஓகே, நம்ம கண்டுபிடிச்ச டெட் பாடிக்கு பேரு ராம். ஆனா யாரு கொலை பண்ணாங்க, இந்த ராம் எப்பேற்பட்ட கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்காரு, இந்த மாதிரி எதுவுமே தெரியல. திருப்பி அந்த பாரு அப்படிங்கிற பொண்ணையும் அவங்களோட மாமனாரையும் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனா இந்த டைம் அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது அவங்க கூட இன்னும் 2 பேர் வராங்க. அது யாரு அப்படின்னா பாருவோட சொந்த அண்ணனான பஞ்ச்தேவ் தாக்கூர். இந்த பஞ்ச்தேவுக்கு 27 வயசு ஆகுது. அவங்களோட மனைவியான இந்து தேவி, அந்த இந்து தேவிக்கு 25 வயசு ஆகுது. இவங்களும் எங்களோட தங்கச்சிக்கு நாங்க சப்போர்ட் பண்ணியே ஆகும், கண்டிப்பா நீதி கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸோட விசாரணை பாரு கிட்ட ஆரம்பிச்சு, பாருவோட மாமனார் கிட்ட ஆரம்பிச்சு, அவங்க 2 பேத்துக்கிட்டையும் எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்காம, இவங்களுக்கு யாராச்சும் எதிரிகள் இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் எந்த விதமான விஷயங்களும் இல்லாம, கடைசியா இவரை ஒரு டிரைனேஜ்ல கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அங்க இருக்கிற மக்கள்கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இவர் யாராச்சும் உங்களுக்கு தெரியுமா, பக்கத்துல எப்பயாச்சும் பாத்திருக்கீங்களா? இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து தான் கழிவு நீர் எல்லாமே வெளியே வருது. ஒருவேளை அந்த இண்டஸ்ட்ரியில வேலை பாக்குறவங்க யாராச்சும் கூட கொலை பண்ணிருக்கலாம்ல. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கா போய் அங்க வேலை பாக்குற மக்கள் எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே எனக்கு எதுக்கு ஒம்பு, யாருன்னே தெரியாது, இவன் யாருன்னே தெரியாது, தயவு செய்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு யாருமே போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ணவே இல்லை. போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்பவே ராமோட மொபைல் எல்லாத்தையுமே டேப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவரோட மொபைல் கைக்கு கிடைச்சோடனே முதல் விஷயமா மொபைல் அன்லாக் பண்றது, வாட்ஸ்அப் அன்லாக் பண்றது, அவர் யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணாரு அப்படிங்கறத டீடைல் செக் பண்றது, அவரோட ஜிபிஎஸ் லொகேஷன் கிரைம் நடந்த நாள் என்னைக்குன்னு கண்டுபிடிச்சு அதோட ஜிபிஎஸ் லொகேஷன் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு வயரை வச்சு இவரோட கழுத்தை நெருக்கி தான் கொலை பண்ணிருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம அவரோட உயிர் அப்ராக்சிமேட்டா என்னைக்கு போச்சு அப்படிங்கிற டீட்டெயிலும் போலீஸ்க்கு இருக்கு. அந்த டேட்டை வச்சுதான் இவரோட போனோட ஜிபிஎஸ் லொகேஷன் அன்னைக்கு எங்க போனுச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் கண்டுபிடிக்கும் போது போலீஸ்க்கு ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிச்சு. அந்த முக்கியமான க்ளூ என்னன்னா, ராம் கடைசியா இறந்து போவதுக்கு முன்னாடி அவர் போன இடம் என்னன்னா ஐஎம்டி மேஸ்னர். அந்த ஐஎம்டி மேஸ்னர் ஏரியாவை சுத்தி தான் அவரோட மொபைல் லொகேஷன் இருக்கு. அந்த ஐஎம்டி ஏரியா கிட்ட தான் அவரோட டெட் பாடியும் கிடைச்சிருக்கு. சோ அந்த ஐஎம்டி ஏரியால யார் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலே தெரிஞ்சிச்சு. அண்ணன் சொல்லிட்டு வந்த பஞ்ச்தேவ் தாக்கூரும் சரி, அண்ணனோட வைஃபான இந்து தேவியும் சரி, அவங்க அந்த குருகிராம் அப்படிங்கிற சிட்டில இருக்கிற ஐஎம்டி ஏரியால தான் தங்கியிருக்காங்க. சோ ஒரு சைடு இவங்க 2 பேரும் இதே ஏரியால தான் தங்கியிருக்காங்க, இன்னொரு சைடு அந்த ராமோட டெட் பாடி இதே ஏரியால ஒரு 200 மீட்டர் தள்ளி இருக்க சாக்கடையில தான் கிடைச்சிருக்கு. சோ ஆரம்பத்திலே போலீஸ்க்கு இவங்க மேல டவுட் வந்துச்சு. ஆனாலும் சரி, தங்கச்சியோட கணவரை எப்படி கொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்களை பெருசா கண்டுக்கல. இன்னொரு சைடு இந்த மொபைல் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் போது கடைசி வருஷம் 3 வருஷம் பக்கமாவே ராமோட மொபைல்ல இருந்து இந்த இந்து தேவி அப்படிங்கிற பெண்ணோட மொபைலுக்கு கால்ஸ் ஏகப்பட்டது போயிருக்கு, மணிக்கணக்கில் பேசியிருக்காங்க. இந்த இந்து தேவிக்கும் ராமுக்கும் என்ன சம்பந்தம்? ராமோட ஒய்ஃபோட அண்ணனோட ஒய்ஃப் தான் இந்த இந்து தேவி. சோ இந்த இந்து தேவிக்கும் ராமுக்கும் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் இன்னும் டீப்பா செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேரும் மணிக்கணக்குல கால் பேசியிருக்காங்க, நைட்டு ஃபுல்லா கால் பேசியிருக்காங்க, ஏகப்பட்ட மெசேஜ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி போலீஸ் முக்கியமா கண்டுபிடிச்சது அந்த ராமோட மொபைல். அந்த மொபைல்ல பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கிராக் பண்ணி உள்ளார போய் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணும்போதுதான் போலீஸ்க்கு 100% கிளியரா இந்த பஞ்ச்தேவ் தாக்கூர் ஆகட்டும் இல்ல அந்த இந்து தேவி ஆகட்டும், இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அந்த வாட்ஸ்அப்ல இந்த ராம் ஆகட்டும் அந்த இந்து தேவி ஆகட்டும் 2 பேருமே அரை நிர்வாணமா இருக்கிற ஏகப்பட்ட போட்டோஸ் அந்த வாட்ஸ்அப்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்றதாகட்டும், நெருக்கமா இருக்க போட்டோ ஆகட்டும், பாலியல் உறவு வைக்கிற வீடியோ கொண்டு இவங்க 2 பேருமே எடுத்திருக்காங்க. இதை எல்லாத்தையுமே போலீஸ் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க இமீடியட்டா இந்து தேவிய அரெஸ்ட் பண்றாங்க. இந்து தேவியை அரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்து தேவி கிட்ட இருந்து அவங்களுக்கு பெருசா எந்த விதமான ஆன்சரும் வரல. எனக்கும் ராமுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லன்னே சொல்லி சாதிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வாட்ஸ்அப் அவங்க கிட்ட காட்டணும்னு இந்து தேவி போலீஸ் ஸ்டேஷன்ல அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கும் ராமுக்கும் சம்மந்தம் இருக்கு ஒத்துக்கிறேன், ஆனா ராமனை கொலை பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ்ல சாதிக்க ஆரம்பிச்சாங்க.
இதை எல்லாத்தையுமே கேட்கும் போது போலீஸ்க்கு இன்னொரு டவுட் வருது. ஒருவேளை இந்த இந்துவும் ராமும் வச்சிருக்க ரிலேஷன்ஷிப்ப மறைமுகமா பஞ்ச்தேவ் கண்டுபிடிச்சிருப்பாரோ, அந்த பஞ்ச்தேவ் தாக்கூர் தான் இந்த ராம கொலை பண்ணிருப்பாரோன்னு சொல்லிட்டு பஞ்ச்தேவையும் கஸ்டடியில எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்து, இன்னொரு சைடு இந்துவோட கணவரான பஞ்ச்தேவ். இவங்க ரெண்டு பேத்தையுமே ஒரு நாள் முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அரெஸ்ட் வாரண்ட் எல்லாத்தையும் வாங்கி இவங்க கிட்ட விசாரிக்கிற ஸ்டைல்ல விசாரிக்கும் போதுதான் இவங்க ரெண்டு பேருமே உண்மையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்து தேவி போலீஸ்ட சொன்ன விஷயங்கள் என்னன்னா, 3 வருடங்களுக்கு முன்னாடியே எனக்கும் ராமுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிச்சு. எங்க ரெண்டு பேர்த்தோடதும் ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் தான். நாங்க எமோஷனலா யாரையோ டிவோர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நினைக்கவே இல்லை. 3 வருடங்களுக்கு முன்னாடிதான் இந்த ராமுக்கும் சரி பஞ்ச்தேவோட தங்கச்சியான பாருக்கும் சரி கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் ஆன கொஞ்ச நாட்கள்லயே இவங்களோட தப்பான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எல்லாம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, அடிக்கடி பாரு தன்னோட அண்ணனோட வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பாருவோட கணவரை கூட்டிட்டு இந்த பஞ்ச்தேவ் வீட்டுக்கு வருவாங்க. அப்பதான் இந்த ராமுக்கு இந்துவை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சு போச்சு. தன்னோட மனைவி பாக்குறதுக்கு லட்சணமா அழகா இருந்தாலும் அவனுக்கு பாலியல் உறவுக்காக வேற ஒரு பொண்ணு தேவைப்பட்டுச்சு. அதுதான் இந்து. இந்துவை பாக்குற விதத்திலயும் அவங்க கிட்ட பேசுற விதத்திலயுமே இந்து ஈஸியாவே புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ராமுக்கு நம்ம மேல ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்கு. அவங்க ஆரம்பத்துல ராமு கிட்ட எந்த இன்ட்ரெஸ்டையுமே தெரிவிக்கல. சரி, ஒரு ஆம்பளனா இப்படிதான் இருப்பா, இப்படிதான் பார்ப்போம், நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கண்ட்ரோல்டா இருந்தாங்க. ஆனா மச்சான பாக்க வரேன்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த ராம் வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்தான், பஞ்ச்தேவ பாத்துக்கிட்டே இருந்தான். அப்போ இந்துவுக்கு ராம பார்க்க அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குல்ல. ஒரு நாள் ராம் வீட்டுக்கு வரும்போது பஞ்ச்தேவ் வீட்டுல இல்ல, இந்து மட்டும் தனியா இருந்தாங்க. இவர் சொந்தக்காரர் தானேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார அலோவ் பண்ணி கிச்சன்ல போய் தண்ணி எடுக்க போனாங்க. ஆனா இவங்க எப்ப உள்ளார நுழைஞ்சாங்களோ அப்பவே ராம் இவங்க கூடவே வந்து இந்துவை தொட ஆரம்பிச்சிருக்கான். ராம் தன்னை தொட்டதுக்கு அப்புறம் அவங்களால கையெடுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கும் அந்த ஆசை இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் அந்த இடத்துல ஒரு பாலியல் உறவு நடந்திருக்கு. அந்த இடத்துல என்னதான் இவங்க கிட்ட இன்ட்ரெஸ்ட் தெரிவிக்காம இருந்தாலும் இந்து அவங்க கணவருக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ராம் எப்பவோ பாருவுக்கு துரோகம் பண்ணிட்டான். எப்ப ஒரு பொண்ணை வேற விதமா பார்த்தானோ அப்பவே அவன் துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா இந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டு இருந்தவங்க கடைசியா எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கும் ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு எப்ப ராமுக்கு தெரிவிச்சாங்களோ அவங்களுக்குள்ளார ஒரு பாலியல் உறவு நடந்திருக்கு. ஆனா இந்த உறவு ஒரு நாளோட நிக்கல. பல நாள் இவன் யாருக்குமே தெரியாம இந்துவை பாக்கிறதுக்காக ராம் வந்திருக்கான். எப்ப எல்லாம் பஞ்ச்தேவ் வீட்டு விட்டு வெளியே போறாங்களோ அப்ப எல்லாம் இந்து ராமுக்கு கால் பண்ணிருக்காங்க. இந்து கால் பண்ணோன்னு இந்துவை பாக்குறதுக்காகவே ராம் அந்த வீட்டுக்கு வந்திருக்கான். இந்த மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 3 வருஷம் பக்கம் போய்கிட்டே தான் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே உறவு வைக்கும் போது அதை அடிக்கடி பார்த்து நம்ம சந்தோஷம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களோட வாட்ஸ்அப்ல ஆபாசமான வீடியோஸ் ஆகட்டும், இவங்களோட அரை நிர்வாணமான வீடியோஸ், இவங்க உறவு வைக்கும் போது எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்க சேவ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. அதுதான் போலீஸ்க்கு கடைசியா கிடைச்ச முக்கியமான ஆதாரமே. பொதுவா இந்த மாதிரி தப்பு பண்றவங்க கடைசியா ஒரு நாள் மாட்டுவாங்கல்ல, அதுதான் பஞ்ச்தேவ் கண்டுபிடிச்சாரு. இந்த பஞ்ச்தேவ் தாக்கூர் அப்படிங்கிறவரு அவரோட மனைவியான இந்து கொஞ்ச நாட்களாவே எப்ப பார்த்தாலும் போன்லயே பேசிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட கான்சென்ட்ரேட்டே பண்ணவே மாட்டேங்கிறா. நம்ம வீட்டை விட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளை கவனிக்கிறது கூட அவளுக்கு டைம் இல்லை. அதனால இந்து மேல கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் நம்ம டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்துவோட மொபைல் எடுத்து பார்க்கும் போதுதான் அந்த வாட்ஸ்அப்பை பார்க்கும்போது ஒரு கணவரா அவர் அங்கேயே செத்துட்டாரு. இந்து கிட்ட எதனால என்ன இப்படி ஏமாத்தணும்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சவரு இந்து தன்னோட கணவருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உடனே வேற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு சத்தியமா இதுல இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, அவன் தான் என்னை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான், அவன் கூட இது மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுனதே இல்ல. திருப்பி அவன் வந்து பேசி தொட்டு என்னோட மனசை மாத்திட்டான். அவன் மேலதான் தப்பு, என் மேல எந்த தப்புமே இல்லை, நான் உங்களே தான் என்ன நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ராக்க டோட்டலாவே மாத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பேசும்போது இந்த பஞ்ச்தேவுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவா தோண ஆரம்பிச்சிருச்சு. இன்னமும் என்னோட மனைவி என்னையதான் நேசிச்சுட்டு இருக்கா, அவ என்னதான் தப்பு பண்ணாலும் அவன் தான் வந்து என்னோட மனைவியை தொட்டிருக்கான். சோ கண்டிப்பா இவன் மேல எந்த தப்புமே இருக்காது. அது மட்டும் இல்லாம இவன் மேல தப்பே இருந்தாலும் இவளை என்னால தண்டிக்க முடியாது. மனசு ஃபுல்லா நான் இவளைதான் காதலிச்சுட்டு இருக்கேன், வேற எப்படி நான் இவளை தண்டிக்கிறது? அதனால கண்டிப்பா அந்த ராம் மேலதான் தப்பு இருக்கும். அந்த ராம நம்ம கொலை பண்ணியே ஆகணும். ஒன்ன வேற ஒருத்தன் தொட்டிருக்கான் அப்படின்னா சத்தியமா அவன் இந்த இடத்துல உயிரோடவே இருக்கக்கூடாது. ராம கொலை பண்றதுக்காக எனக்கு நீ உதவி பண்ணுவியான்னு கேட்கும் போது அந்த மனைவியான இந்து தேவி நார்மலா நம்ம 2 பேருமே சேர்ந்து அவனை முடிச்சு கட்டிடலாம், இனிமேட்டு அவன் நம்ம வீட்டுக்குள்ள என்டர் ஆகவே கூடாது, இனிமேட்டு அவன் இன்னைக்கு தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து ராம எப்படி கொலை பண்ணலான்னு நீட்டா பிளான் பண்ணிதான் ஆகஸ்ட் 14 இந்து ராமுக்கு கால் பண்ணிருக்காங்க. ராமுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட கணவர் வீட்டை விட்டு இந்த டைம் வெளியே போவாரு, நமக்கு மணிக்கணக்குல டைம் கிடைக்கும், நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ராமுக்கு இந்த கால் கிடைச்சோன்னே இமீடியட்டா அவரும் ஆசாசியோட அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. சரி, நம்ம இவ கூட ரொம்ப நேரம் உறவு வச்சுக்கலாம், நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு தன்னோட அழகான மனைவியான பாருவாகட்டும், அப்பாவாகட்டும், அம்மாவாகட்டும் எல்லாத்துக்கிட்டுமே வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு தன்னோட வைஃபோட அண்ணனோட வீட்டுக்கு போயிருக்காரு. ராம் இந்துவோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம்
இந்து ராமுக்காக ஃபுல்லா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. லஞ்ச் எல்லாத்தையுமே சாப்பிட்டது மட்டும்தான் ராமுக்கு கடைசியா தெரியும். அதுக்கப்புறம் அவர் அப்படியே மயங்கிட்டாரு. ஏன்னா அந்த சாப்பாட்டுல அவங்களால எவ்வளவு மயக்க மருந்து கலக்க முடியுமோ அவ்வளவு மாத்திரைகளை போட்டு கலக்கியிருக்காங்க. ராம் மயங்கினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்குது, நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கிறது ராமுக்கு டோட்டலா தெரியவே இல்லை. ஆக்சுவலா ராம் வீட்டுக்குள்ளார நுழையும் போது இந்துவோட கணவரான பஞ்ச்தேவ் தாக்கூர் அப்படிங்கிற ஒரு கோவத்தோட மறைஞ்சு நின்றுட்டு இருந்தாரு. இந்த இடத்துல ராம் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் அவனோட கையில இருக்க ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ராமோட கழுத்துல சுத்தி இறுக்கி கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். அவன் இறுக்கி கொலை பண்ணும் போது கால ரெண்டுத்தையுமே புடிச்சது இந்து. அவன் இறந்து போகிறத அப்படியே பாத்துட்டு இருக்கா. அந்த இந்துக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராம் மேல என்னதான் தப்பு இருந்தாலும் இவன் மேலயும் தப்பு இருந்திருக்கு. இவன் மேல தப்பு இருந்தா கூட இவன் இறந்துட்டா போதும், நம்மளோட லைஃப்ல நம்ம பொழைச்சுக்கலாம், கடைசி வரைக்கும் கணவனோட இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப சுயநலமா இந்து யோசிச்சிருக்கா. ராம 2 பேர் சேர்ந்து கொலை பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அவங்களுக்கு அந்த பாடியை எப்படியாச்சும் மறைக்கணும். ராமோட மொபைல் ஆகட்டும் எல்லா விஷயங்களுமே தூக்கிட்டாங்க. ராமோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி ராம வெறும் அண்டர்வேர வச்சுக்கிட்டு அவங்க ஒரு சாரியை வச்சு டோட்டலா போத்தி அதுக்கு மேல பெட் போட்டு பெட் வச்சு கட்டி அந்த டெட் பாடியா அவங்க பெட்ரூம்ல வச்சிருக்காங்க. அந்த பெட்ரூம்குள்ளாரியே ராமோட டெட் பாடி ஒரு நாள் முழுக்க இருந்திருக்கு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரும்போது ஆல்ரெடி ராமோட ஃபேமிலி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸும் இவங்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிச்சு. இனிமேட்டு நம்ம இந்த டெட் பாடியை வீட்டுக்குள்ளார வச்சிருந்தோம் அப்படின்னா சத்தியமா மாட்டிக்குவோம். ஏன்னா டெட் பாடி அழுக்கி போக ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால பஞ்ச்தேவ் தாக்கூர் கண்டிப்பா இந்த டெட் பாடியை நம்ம மட்டும் டிஸ்போஸ் பண்ண முடியாது. நமக்கு யாராச்சும் ஒரு துணை வேணும், யாராச்சும் ஒரு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட கசினான சந்திரன் தாக்கூர், அவருக்கு 22 வயசு ஆகுது, அவனை வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு வந்தாங்க. இந்த பஞ்ச்தேவ் ஆகட்டும் சந்திரன் ஆகட்டும் ஒரு நாள் முழுக்க யோசிச்சு ஆகஸ்ட் 16ஆம் தேதி நைட்டு அந்த டெட் பாடி எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியால கழிவு நீர் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அந்த சாக்கடையில நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஆத்தோட ஆத்தா அடிச்சுக்கிட்டு போயிடும். யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. ராம பத்தி என்ன விஷயம் கேட்டாலும் நமக்கு தெரியலன்னே சொல்லிடுவோம். போலீஸால கூட ராமோட டெட் பாடியை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஈஸியா ஐடியா போட்டாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே நைட்டு போய் அந்த சாக்கடையில டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அந்த ஆத்தோரமா நிறைய மக்கள் தங்கிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரம்மை பார்த்தோன்னா அந்த ட்ரம்மை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்க நினைப்பாங்க. அந்த ட்ரம்மை எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ராமோட டெட் பாடி வெளியே வரும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. இந்த இடத்துல அந்த மக்கள் மட்டும் அந்த ட்ரம்மை பார்க்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் போலீஸ்க்கு ராம பத்தி எந்த விஷயங்களும் கிடைச்சிருக்காது. பாரு கடைசி வரைக்கும் கண் தண்ணீரோட தன்னோட கணவர் திருப்பி வருவாருன்னு சொல்லிட்டு வருஷ கணக்குல வெயிட் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. போலீஸ் இந்த விஷயங்களை கிராக் பண்ணும் போது அந்த பாருவால கொஞ்சம் கூட நம்ப முடியல, என்னோட கணவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிருப்பாரு. கணவர் இறந்து போனதையும் தாண்டி எனக்கு இப்ப ஏற்பட்ட கணவனே வேணாம்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டு அவங்க வெளியே போயிருக்காங்க. இவன் என்கிட்ட உண்மையா இந்த 3 வருஷம் இருந்திருக்கான்னு நினைச்சு மட்டும்தான் இவனுக்காக நான் இவ்வளவு வேதனைப்பட்டேன். ஆனா 3 வருஷமும் என்னை ஏமாத்திட்டு என்னோட அண்ணனோட கொண்டாடிட்டே போய் இவன் எல்லாத்தையும் பண்ணிருக்கான் அப்படின்னா சத்தியமா இதை என்னால மன்னிக்கவே முடியாது. முக்கியமா சொல்ல போனா என்னோட அண்ணன் செஞ்சது கரெக்ட் தான், அவன் சாக வேண்டியவன் தான். அதையும் தாண்டி இந்த இந்து மேலேயும் எனக்கு கோபம் இருக்கு. இந்த இந்துக்கும் சரி எங்க அண்ணனுக்கும் சரி தேவையான தண்டனைய நீங்க தருவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் இப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே போயிருக்காங்க. இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே காமம் அப்படிங்கிற ஒரு சாக்கடையில விழுந்த 2 பேத்தால 2 குடும்பம் எப்படி நாசமா போச்சுங்கிறத உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு சைடு ரொம்ப அன்போட பாசமா இருந்த மனைவியை விட்டுட்டு காமத்துக்காக வேற ஒருத்த மனைவி கிட்ட போய் பழகின ராமாகட்டும், இன்னொரு சைடு நம்ம மேல பாசமா இருக்கிற கணவனை விட்டுட்டு வேற ஒருத்தையோட கணவனு கிட்ட போய் பழகின இந்துவாகட்டும், இவங்க 2 பேத்துக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. இவங்க 2 பேரும் தன்னோட குடும்பத்துல கிடைக்கிற அன்பை விட்டுட்டு அந்த காமங்கிற சாக்கடைக்கு போனதுனாலதான் ஒருத்தவன் உயிரை விட்டுட்டு இருக்கான், இன்னொருத்தவ ஜெயிலே இனிமேட்டு காலத்தை ஓட்ட போறாங்க. அவன் மட்டும் காலத்தை ஓட்டாம அவளுக்கு உதவி பண்ண அவளை முழுசா நேசிச்ச அந்த பஞ்ச்தேவ் தாக்கூர் அப்படிங்கிற கணவரும் இனிமேட்டு ஜெயில தான் காலத்தை ஓட்ட போறாரு. நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ எல்லா இடமும் போய் கிரைம்ல தான் முடியுதுன்னு சொல்றது நம்ம பேசுற ஒவ்வொரு கிரைமையுமே நிரூபணம் ஆகுது. எந்த தப்பான ரிலேஷன்ஷிப்பும் நீங்க மாட்டாம போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் பெருசா மாட்ட போறீங்க அப்படிங்கறத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. யாரோட மனசுலயும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒருத்தவங்க கிட்ட பார்த்து ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு தோணுது, அந்த காமத்துல விழ போறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு செகண்ட் பின்னாடி திரும்ப நம்மளோட குடும்பத்தை நேசிச்சு பாருங்க. அந்த குடும்பத்துக்கு வேற யாராச்சும் இருக்காங்களா, அந்த குடும்பத்தை நம்புறவங்க யாரு அப்படிங்கறத யோசிச்சீங்கன்னாவே உங்களுக்கு சத்தியமா எந்த விதமான தப்பான விஷயத்துக்கும் போக தோணாது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.